29 ஆண்டுகளாக மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கும் சேவையில் ஈடுபட்டு வருகிறார் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர். ஆயிரத்து 1993 ஆண்டு நடந்த சம்பவம் ஒன்று தலமலை என்ற இவரின் கால் நூற்றாண்டு பசுமை சேவைக்கு வழிவகுத்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திற்குட்பட்ட தேவிப்பட்டினம் என்ற இடம் இவரது சொந்த ஊர். தொழில் வெற்றிலை வியாபாரம். 29 ஆண்டுகளுக்கு முன் சிவகிரி பகுதியில் உள்ள கல்லூரி அருகே நிழற்குடை இல்லாததால் மூதாட்டி ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுந்ததை கண்டிருக்கிறார். அதன் விளைவு வெற்றிலை விற்ற காசை கொண்டு மரக்கன்றுகளை வாங்கி அப்பகுதியில் நட்டிருக்கிறார். இப்போது அவை நிழல் தரும் மரங்களாக மாறியிருக்கின்றன. கோவில் வளாகம், குளத்து பகுதி என வாய்ப்பு கிடைக்கப்பட்ட இடங்களிலெல்லாம் நாவல், பலா, புளி என பல்வேறு கன்றுகளை நட்டு வைத்து வருகிறார் தலமலை. மனைவியின் ஒத்துழைப்பு இன்றி இது போன்ற சேவைகள் செவ்வனே நடக்குமா என்ன? முத நான் வச்ச மரம் 93 தேவைப்பட்ட விளக்குறேன். அதுலேருந்து பல ஊர்களில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு என் மனைவி பீடி சுற்றுவா, நான் வெத்தலை கட்டி வியாபாரம் பார்க்கேன். இந்த லாபத்தை வச்சு இந்த ஊர்களில் பூரா ஒரு 25 கிராமத்துகளில் ஆஸ்பத்திரி, அமைதி பூங்கா, சுடுகாடு, பள்ளிக்கூடம், பொது ரோடு, ஹைவேஸ் ரோடுகளில் பூரா வச்சு ஒரு 3 லட்சம் மரம் வரைக்கும் வளர்த்துருக்கேன். ஒரு 3 லட்சம் பணம் கொட்டை ஒரு 26 கம்மா கரைகளில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என்னை பாராட்டி எல்லா தொண்டு நிறுவனங்கள் இருந்தும் எல்லா மாநிலம் டெல்லி, பஞ்சாப், குஜராத்து இதெல்லாம் பாராட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார் தலமலை. குஜராத், டெல்லி என பல்வேறு மாநில அரசுகளின் பாராட்டு சான்றுகளை பெற்றிருக்கிறார் தலமலை. என்றேனும் உரமாக போகும் இந்த உடம்பு அடுத்த தலைமுறைக்கு நல்லதை விதைத்துச் செல்ல வேண்டும் என்ற தெளிவு 68 வயது தலமலையிடம் நன்றாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக தென்காசியிலிருந்து செய்தியாளர் டேவிட்.